ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குயிக் மேக்ஸில் நான் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டிவேஷனல் கிளாஸ். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே கண்டிப்பாக மோட்டிவேஷன் பண்ணக்கூடிய ஒரு லீடிங் பர்சன், ஒரு லீடர் கண்டிப்பாக தேவை. ஓகே, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னை ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஸோ அதனால் என்னுடைய மோட்டிவேஷன் ஸ்பீச் இப்போ நான் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணணும், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே, நான் கொடுக்குற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் எனக்கு கமெண்ட் பண்ணணும். கண்டிப்பாக என்னுடைய தனிப்பட்ட நம்பர்லேயும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லணும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் யாருக்கெல்லாம் இருக்குதோ கண்டிப்பாக அவங்கெல்லாம் இந்த வருஷம் ஓகேவா படிச்சுட்டு அடுத்த வருஷம் 2021 கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே போஸ்டிங்கில் இருப்பீங்க. அது எந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ நான் சொல்கிற பண்பு எல்லாத்தையுமே நீங்கள் என்ன கண்டிப்பாக என்ன பண்ணிக்கோங்க, இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நீங்கள் இருந்தால் இன்னும் டெவலப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்னலாம் தேவை, ஓகேவா, நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற அந்த ஜாபை வாங்கிறதுக்கு நம்மளுக்கு என்னென்னா குவாலிஃபிகேஷன்லாம் வேணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தன்னம்பிக்கை. ஸோ இந்த தன்னம்பிக்கை தான்மா வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒவ்வொருத்தருக்கும். இந்த தன்னம்பிக்கை இல்லாதவங்க கண்டிப்பாக ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. ஓகேவா. ஸோ என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொருத்தருமே நினைக்கணும். ஓகேவா. அப்படி நினச்சவன் தான் இது வரலுமே வந்து பார்த்திங்கன்னா சாதிச்சிருக்கிறான். ஓகே, ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், என்னால் முடியும், அவனால் முடியும் அப்படின்ட்டு அவனால் முடிஞ்சு அவன் பண்ணிட்டான், அதனால் அவன் மேலே பொறாமப்படுறதுக்கு எந்தவித யூஸுமே கிடையாது. ஸோ அவனால் எப்படி முடிஞ்சது, அவனை நம்பினான், அதேமாரி நாம் நம்மளை நம்பணும். ஓகேவா. ஸோ தன்னம்பிக்கை இருக்கணும். என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியும். எந்த ஒரு விஷயத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க, நாட் ஓன்லி டிஎன்பிசி. ஓகேவா. ஓகே, பட் நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. லட்சியம்னு எதில் இருக்குதோ அதில் நீங்கள் எதை வேணாலும் இந்த தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் சைன் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொருத்தரும் உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. இந்த வருஷம் நான் பிடிப்பேன், டிஎன்பிசியில் போஸ்டிங் இந்த வருஷம் நான் கண்டிப்பாக பிடிப்பேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தன்னம்பிக்கை. இந்த தன்னம்பிக்கை தான் மற்ற எல்லாத்தையுமே உங்களை செய்ய வைக்கும். இந்த தன்னம்பிக்கை ஐயோ நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கதை முடிஞ்சிச்சு. ஓகேவா. நீங்கள் பாஸும் பண்ண மாட்டீங்க, வருஷம் எழுதிக்கிட்டு தான் இருப்பீங்க, எக்ஸாம் எழுதிட்டு தான் இருப்பீங்க. நாங்கள் டிகிரி படிச்சிருக்கிறோம் சார், 10th படிச்சிருக்கிறோம் சார், 12th படிச்சிருக்கிறோம் சார்னால் அந்த ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குரூப் ஆஃப் எக்ஸாம்ஸ் எழுதிக்கிட்டு தான் இருப்பீங்க. ஆனால் பாஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே அந்த பாஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஓகேங்களா. அடுத்தவங்க மேலே அடுத்தது நம்பிக்கை வைக்கலாம். அடுத்தவங்களும் நம்மளுக்கு தேவை தான். எப்படி தேவைங்கிறத நான் பின்னால் சொல்கிறேன். ஓகேவா. முதல்ல நம்மளை நாம் நம்பணும். ஓகேவா. என்ன தான் நான் டீச் பண்ணாலும், என்ன தான் சொல்லி கொடுத்தாலும், என்ன தான் ஷார்ட்கட் போட்டாலும், என்ன தான் எல்லாமே பண்ணாலும் இது எல்லாத்தையுமே நீங்கள் உக்காந்து பார்க்கணும். நான் உக்காந்து பார்த்து என்னால் கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை யாருக்கு வரணும், நம்மளுக்கு வரும், உங்களுக்கு வரணும். ஓகேவா. ஸோ தன்னம்பிக்கையை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். தன்னம்பிக்கையை கண்டிப்பாக வளர்த்துக்கோங்க. இருக்கிறவங்க இன்னும் நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் குறிக்கோள். ஓகேவா. ஸோ வாழ்க்கையில் லட்சியம், கோல்னு ஒன்று இருக்கணும், குறிக்கோள். ஓகேவா. அந்த குறிக்கோள் இல்லைன்னா நீங்கள் எதையுமே போய் ரீச் பண்ண முடியாது. ஓகேவா. இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எத்தனை வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் எத்தனைக்கு வேணாலும் அப்ளிகேஷன் போடுங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள்னு இருக்கணும். சார் நான் குரூப் 1 பிடிப்பேன் சார், நான் குரூப் 2 பிடிப்பேன் சார், நான் குரூப் 2A பிடிப்பேன் சார், நான் குரூப் 4 கண்டிப்பாக இந்த வருஷம் பிடிப்பேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குறிக்கோள் இருக்கணும். ஓகேவா. குறிக்கோள் இருக்கணும். நான் 2 பிடிப்பேன்னா அந்த 2க்கு உண்டான எல்லா வேலையும் நீங்கள் பண்ணணும். ஓகேவா. 2 பிடிப்பேன், 2A பிடிப்பேன் சார், என்னால் இன்டர்வியூவில் பாஸ் பண்ண முடியாது. ஓகேவா. எனக்கு பேசக்கூடிய கெப்பாசிட்டிலாம் அதிகமாக கிடையாது. ஓகேவா. அடுத்தவங்க முன்னாடிலாம் எனக்கு பேச தெரியாது அப்படின்னா நீங்கள் பேசாமையே பாஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்குது, 2A. ஓகேவா. எக்ஸாம் மட்டும் பாஸ் பண்ணிங்கன்னா போதும், டைரெக்டாக போஸ்டிங் அது. ஓகேவா. ஸோ அந்தமாரி உங்களுடைய குறிக்கோளை வளர்த்துக்கோங்க. எந்த எக்ஸாம், எந்த டைப் ஆஃப் எக்ஸாமு என்னுடைய டார்கெட்டு குரூப் 1 அதான் சார், நான் இந்த வருஷம் கண்டிப்பாக அடிக்கிறேன் பாருங்கள் சார். ஓகேவா. அப்படின்னு வேணும். 2A 4 அதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அதனுடைய குறிக்கோள், அதனுடைய சிலபஸ் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போயிட்டே இருக்கணும். ஓகேவா. சிலபஸ் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போயிட்டே இருக்கணும். ஸோ எய்ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் போகிற வழி கரெக்டாக இருக்கும், போய் சேரக்கூடிய அந்த டார்கெட்டும் கரெக்டாக ரீச் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஸோ அப்போ ஒவ்வொருத்தருக்குமே கண்டிப்பாக என்ன வேணும், குறிக்கோள் வேணும். குறிக்கோள் இல்லாமல் நான் எந்த எக்ஸாம் வேணாலும் கவர்மெண்ட் வந்து கால்ஃபர் பண்ணிட்டு பாருங்க சார், நான் பாட்டில் அப்ளிகேஷன் போட்டு ஃபஸ்ட் ஆளாக போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்திக்குவேன் அப்படின்னா
அது வேஸ்ட்டு. ஓகேவா? அங்கே போய் என்னது ஓட்டப்பந்தயம் வாங்கி வைக்கிறாங்க, குடுகுடுன்னு ஓடி போய் ஃபஸ்ட் எடுத்தோன்னே உட்காந்துக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகேவா? தேர் இஸ் நோ யூஸ். ஓகே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், குறிக்கோளோட எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்படணும். எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, எதுக்குமே குறிக்கோள்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக நம்ம போகக்கூடிய அந்த இடம் என்ன இது கண்டிப்பாக நம்மளுக்கு ரீச்சபிளாக இருக்கும். ஸோ குறிக்கோளை வளர்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த டைப் ஆஃப் எக்ஸாமை நீங்கள் எழுத போகிறீங்க, எதில் உங்களுக்கு போஸ்டிங் வேணும் அப்படிங்கிறத அந்த குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லா ஐடியாவும் நான் தரேன். ஓகேங்களா? ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நல்ல தலைமை. ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடுத்தவங்களை நீங்கள் நம்புறீங்க, அதாவது தன்னம்பிக்கைன்னு சொன்னேன், அது வந்து நம்மளை நம்புறது. இந்த நல்ல தலைமை அப்படிங்கிறது நாம் வந்து அடுத்தவங்களை நம்புறது. ஓகேவா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து ஒரு சேனல் மூலமாக உங்களுக்கு ஒரு கிளாஸ் தரேன், அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் பேஜ் மூலமாக உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே நான் பண்ணணுன்னு நினைக்கிறேன். இன்னும் அப்கமிங் வீடியோஸில் எல்லாமே ஷார்ட்கட்டு, எல்லா சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய அந்த இயர்ஸு, கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடிய இயர்ஸு எல்லாத்தையுமே நான் வந்து பண்ணி கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஓகேவா? அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவர் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ என்னை வந்து நீங்கள் வந்து ஒரு தலைமையாக எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 8, யூனிட் 9 ஹிஸ்ட்ரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஷெட்யூல் போட்டு டெஸ்ட் ஷெட்யூல் போட போகிறேன். வேர் டு ஸ்டடி பிளான், எங்கெங்கே எந்தெந்த லெசனை படிக்கணும், ஓகேவா, என்னன்னைக்கு இந்த டெஸ்ட்லாம் நீங்கள் அட்டன் பண்ணி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் ஷெட்யூலும் கொடுக்க போகிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க, டெஸ்ட் எழுத போகிறீங்க, என்னுடைய வீடியோஸ் எல்லாமே பார்க்க போகிறீங்க. ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், என்ன ஒரு தலைமையாக நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன பிடிக்கலனா வேறு ஒருத்தர் கண்டிப்பாக ஒரு தலைமையாக நீங்கள் ஏற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக லீட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணோம், மற்றவங்களோட சப்போர்ட்டு நம்மளுக்கு தேவை. ஸோ அந்த நல்ல லீடிங் பர்சன் யார், ஓகேவா, அந்த நல்ல லீடிங் பர்சன் யார் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம், கண்டிப்பாக இந்த இடத்துல செலக்ட் பண்ண வேண்டியது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்களுடைய ஐடியாஸ் எல்லாமே கண்டிப்பாக அவருடைய கன்சல்டேஷன் இருக்கணும். ஓகேவா? இப்போ இன்கேஸ் என்ன செலக்ட் பண்ணுறீங்கன்னா என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் நான் தருவேன். ஸோ அதன் மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம், என்னை கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய சஜஷன் சொல்லலாம், உங்களுடைய டவுட் கேட்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஓகேவா? ஸோ என்னுடைய வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள், என்னுடைய டெஸ்ட் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே நான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன். ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த நல்ல தலைமையை நீங்கள் என்ன பண்ணணும், தேர்ந்தெடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட், நிறைய மாதிரி தேர்வு. ஓகேவா? மாடல் டெஸ்ட் நீங்கள் வந்து நிறையா எழுதணும். ஓகேவா? இப்போ நான் வைக்கிறேன் பார்த்தீங்களா, டைப் பண்ணி நல்லா நீட்டாக லெசன்ஸ் கொடுத்துட்டு, இன்றைக்கி லெசன் கொடுத்துட்டு நாளைக்கு டெஸ்ட்டு. ஓகேவா? அதை டைப் பண்ணி நீட்டாக பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு எழுதி அனுப்பலாம் அப்படின்னு தான் பிளானில் இருந்தோம். இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா டைப்பிங் லெவலில் கொண்டு வந்துருச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மேலே இருக்கக்கூடிய அக்கறை தான். உங்களுக்கு மேலே என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக என்ன பண்ணணும், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன பண்ணணும், நல்லா நீட்டாக பண்ணணும். ஸோ எழுதி கொடுத்தா அது ஒரு நல்லா இருக்காது, அது டைப்பிங் மூலமாக பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனுடைய கொஞ்சம் அடுத்த லெவலினுடைய எக்ஸ்பெக்டேஷன் தான் அது, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்தமாரி என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய டெஸ்ட்டு எழுதி பார்க்கணும். அப்போ தான் நம்ம பண்ணக்கூடிய தப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அடுத்த தடவை அந்த தப்பை நம்ம கண்டிப்பாக பண்ண மாட்டோம். எவ்வளோ படித்தாலும் டெஸ்ட்டுன்னு வரும்போது கண்டிப்பாக நம்மளுடைய ரியாலிட்டி தெரிஞ்சிடும், நேச்சர் என்னென்னு தெரிஞ்சிடும், நம்ம பண்ணக்கூடிய தப்பு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டெஸ்ட் எழுதணும். அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுங்கள், டெய்லி டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பண்ணுறீங்க. ஓகேவா? நல்லா பண்ணுறீங்க. இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸு, ஓகேவா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 800 பேருக்கு மேலே நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்கிறீங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா 1200 பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறீங்க நம்ம யூடியூப் சேனலில். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணணும், நீங்கள் வந்து டெய்லி டெஸ்ட்டு அட்டன் பண்ணணும். ஓகேவா? டெய்லி டெஸ்ட் அட்டன் பண்ணால் நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நான் சொல்லக்கூடிய அந்த தன்னம்பிக்கை, குறிக்கோள், நல்ல தலைமை இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வளர்த்துக்கலாம், தேர்ந்தெடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ டெய்லி டெஸ்ட்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டெஸ்ட் லிங்க்கு, யூடியூப் சேனல் லிங்க்கு எல்லாமே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜாயின் பண்ணி டெய்லி டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ். அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் இப்போ எடுத்தோன்னே எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி போட்டு வந்துட்டுருக்கிறேன். குரூப் 1 2019 போட்டேன், குரூப் 2 2018 போட்டேன், குரூப் 4 2019 போட்டேன். இன்னும் அதுக்கு முன்னாடி வரது இன்னும் எல்லாத்தையுமே நான் போட போகிறேன். ஸோ நான் எதுக்கு இதை நான் போட்டுட்ருக்கிறேன், பழைய கொஸ்டின் பேப்பர் தான் அவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி எந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸு கேட்குறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். நம்ம என்ன தான் புக்கில் உட்காந்து மாங்குன்னு பார்த்துக்கிட்டு போனாலும் எக்ஸாமில் போனோன்னா அவங்க கேட்குற கொஸ்டினில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும்.
ஓகேவா? ஸோ அதை அந்த வித்தியாசத்தை நம்ம எப்படி வந்து அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அவங்க கேட்ட கொஸ்டின்ஸை வச்சு பார்த்தா தான் அதோட நம்ம மிங்கிள் ஆக முடியும். ஓகேவா? அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், இப்படி தான் கேட்பாங்கன்னு அவங்கள ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம போக முடியும். ஓகேவா? அதை விட்டு நீங்கள் வெறும் புக்கில் மட்டும் படிச்சுக்கிட்டு, ஓகேவா, வெறும் ஏதாவது பிடிஎஃப் மெட்டீரியல் வச்சு பார்த்துக்கிட்டு அது வேஸ்ட்டு. ஓகேவா? அதையும் நம்ம போடலாம். டாபிக் வைஸ்லையும் நான் போடுறேன், சப்ஜெக்ட் வைஸ்லையும் நான் எல்லாமே நான் போடுறேன், எல்லா சம்முமே நான் போடுறேன். ஓகேவா? 1 பை 1 நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, அதாவது கொஸ்டின் பேப்பர், ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஓகேவா? மேக்ஸுக்கு மட்டும் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே. ஓகேவா? எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது நான் எல்லா ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் கூட எல்லா சப்ஜெக்ட்டுமே நான் போடுவேன். எல்லா கலெக்ஷன் ஆஃப் ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸையும் நான் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃபாக போடுவேன். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? மேக்ஸ் எல்லாமே நான் பார்த்திங்கன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர் நான் வந்து சால்வ் பண்ணி போட்டு வந்திருக்கிறேன். கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள், கமெண்ட் கொடுங்க. ஓகேவா? தயவுசெய்து கமெண்ட் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஓல்டு கொஸ்டின் பேப்பர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், தினமும் குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம் படிக்கணும். நீங்கள் ஜாப் போங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருங்க, ஃபுல் டைம் படிக்கிறவங்களா இருங்க. ஓகேவா? நீங்கள் எதுவாக வேணாலும் இருந்துட்டு போங்க, அதை பற்றி எனக்கு கிடையாது. ஆனால் கண்டிப்பாக அட்லீஸ்ட் இது வந்து சார் 6 மணி நேரம் ஃபிக்ஸ்டா சார், அது போதும்